அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற போர் 236வது நாளை அடைந்திருக்கிறது. ஒரு சிறு கூட்டம் மக்கள் மிகப்பெரிய வல்லரசுகளெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய வரலாறு தான் இந்த பாலஸ்தீன மீட்பு போர் அல்லது காசா யுத்தம் என்று அழைக்கப்படுவது. இதில் உலகத்தில் உள்ள எல்லோரும் பாலஸ்தீன் மக்கள் பக்கமும், 2 ஜியோனிஸ்டுகள் மட்டும் இன்னொரு பக்கமும் நிற்கின்ற நிலை. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட அத்தனை பேரும் இதில் கலந்து கொண்டு இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். நேற்று ஐசான் ரப்பாவை பார்த்தோம். ரோஹித் சர்மாவுடைய மனைவியினுடைய இதுதான் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது உலகம் முழுவதும். ஆனால் இதற்கு நேர்மாறாக இன்று ரஃபாவிலே இஸ்ரேலிய இராணுவத்தினர் பிணமாக குவிந்து இருக்கிறார்கள். ரஃபாவில் தல் சரூப் என்ற இடத்தில் இஸ்ரேலுடைய இராணுவம் குழுமி இருந்ததை ஹமாஸ் போராளிகள் ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கிறார்கள். நேற்று நடந்த மிகப்பெரிய சோகம் என்னவென்று சொன்னால், அல் சுக்லா ஏரியா என்று சொல்லக்கூடிய ஈஸ்ட் ஆஃப் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய ஆம்புஷுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள். அதில் ஓடி வந்த அத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் அழித்து விட்டார்கள். ஒரு 5 பேரை கைது செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். அந்த 5 பேரையுமே உடனேயே இஸ்ரேலிய இராணுவத்தினர் சுட்டு கொண்டு விட்டார்கள். அவர்களிடத்தில் கைதிகளாக சிக்குவதை விட நாமே சுட்டு கொண்டு விடுவோம் என்று கொண்டு விட்டார்கள். இதை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆபரேஷன், பல குளறுபடிகளான ஒரு சண்டை என்று பத்திரிகைகள் எல்லாம் கோடிட்டு காட்டுகின்றன. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பொறுமை இழந்து நத்தியானுவை சாடி இருக்கின்றன. அதே போல இன்னொரு ஆம்புஷ்க்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள். இது அல் சுக்லா ஏரியாவில் நடந்தது என்று சொன்னால், அங்கே அல் சுகா ஸ்கூல் என்று ஒன்று இருக்கிறது, பள்ளிக்கூடம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்குள்ளால் போராளிகள் இருப்பது போல காட்டியவர்களை வர வைத்து இருக்கிறார்கள். முதலிலே ஓடி வந்த 2 பேரை கைது செய்து விட்டார்கள். அடுத்து வந்தவர்களோடு சண்டையிட்டு 2 பக்கமும் சேதம். சாதாரணமாக ஹமாஸ் தன் பக்கத்து சேதத்தை அறிவிப்பதில்லை. ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள், கொஞ்சம் பேர் காயம்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 5 பேர் போராளிகள் குழு கைது செய்ய வரும்போது சுட்டு கொல்லப்பட்டவர்களை உடனேயே ஹெலிகாப்டர் வந்து தூக்கி சென்று விட்டது என்ற செய்தியும் நமது பாலஸ்தீன் கிரானிக்கிள் என்ற பத்திரிகை, நடுநிலையான பத்திரிகை தான் இந்த செய்தியை அறிவித்து என்ன இஸ்ரேலுக்கு வந்த சோதனை என்று குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்தது அப்துல் ஜஃபார் ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய யோபனா மிலிட்ரி கேம்ப், சிட்டி ஆஃப் ரஃபாவில் தான் நேற்று மேக்சிமம் முழு அளவில் போராளிகள் குழுக்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். நேற்று 35லிருந்து 40 பேர் வரைக்கும் அங்கே இறந்தார்கள் என்று இன்று பத்திரிகைகள் சொல்கின்றன. நேற்று 26 பேர் தான் கணக்கில் வந்தது. ஆனால் இன்னும் இறப்புகள் வரும் என்பதை நாமும் சொன்னோம், பத்திரிகைகளும் சொன்னது. இப்பொழுது அது 40ஆக உயர்ந்திருக்கிறது. ஆனால் நேற்று தாக்குதலில் இறந்த இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். அதை 2 பக்கமும் அறிக்கையாக தராததால், ஆனால் நாங்கள் ஒரு பேரிகேட்டட் ஹவுஸில் இருந்த இவர்களை அழித்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி பெனியா என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள். அதில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் கில்ட் அண்ட் wounded என்று மட்டும் அறிக்கை சொல்லுகிறது. அதன் பிறகு பெய்த் லோஹியா, ரஃபாவை போல நடக்கிறது பெய்த் லோஹியாங்கிற நார்தன் காசாவிலும். அங்கே 4 மெர்காவா டேங்கை நாங்கள் அழித்தோம் என்று சொல்கிறார்கள். 4 மெர்காவா டேங்க் அழிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லவில்லை, அழிக்கப்பட்டிருக்கிறது. ஜபாலியாவினுடைய சுற்று வட்டாரத்திலும் தெருச்சண்டை நடத்துதல் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். வீடியோ எடுத்து அதை போடுகிறார்கள். அதை அல் காசம் அறிக்கை விடுகின்ற போது, எங்களுடைய போர் வீரர்கள் சண்டையிட்டு விட்டு எங்களுடைய கேம்புக்கு திரும்ப வந்தாங்க,
வந்து வீடியோவை எடிட் பண்ணி போட்டாங்க. அவங்க சொன்ன தகவல் தான் இது என்று சொல்லுகிறது. அதே மாதிரி நெட்சாரிம் அட்டாக் என்ற அந்த ஜங்ஷனை அந்த ஜங்ஷனை வச்சு தான் சப்ளைலாம் கொடுத்துட்ருங்க. அது மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதில் நேற்று இன்னொரு பெரிய சங்கடமான நிலை என்னவென்று சொன்னால், இந்த கேப்டிவ்ஸ் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அப்பப்போ இறந்து போனார்கள் என்ற அறிக்கையை, என்ற தகவலை நாங்கள் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு கொடுத்து விட்டோம் என்று இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ், இஸ்லாமிய போராளிகள் குழு அறிக்கை விடுவது உண்டு. இப்போ நேற்று 3 பேரோட உடல், 3 கேப்டிவ்ஸனுடைய உடல் அழுகி டீகம்போஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த படத்தை எடுத்து போட்டுவிட்டு, நத்தியான்ஹுவுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இதுதான்டா உங்க லட்சணம், யாரையோ வந்து மீட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. இப்போ எத்தனை பேர் இறந்தார்களோ அத்தனை எண்ணங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் எல்லாரையும் இப்போ களத்தில் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த உங்க இராணுவத்தை பற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய கவலை இவ்வளவுதான். போன உடனே ரஃபால போன உடனே அல்லது திரும்ப இங்கே செய்தூனுக்கு போன உடனே திரும்ப ஜபாலியாவுக்கு போன உடனே நாங்கள் 3 பாடியை எடுத்துட்டோம், இனிமேல் மீதி இடத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி அறிக்கை விட்டியல. என்ன நீங்கள் உங்கள் இராணுவத்தை பற்றி கவலைப்படு, எங்கள்கிட்டயாவது கேட்கணும்ல என்ன ஆச்சுன்னு. நாங்கள் அப்போவே அறிவிச்சிட்டோம் நீங்கள் இறந்து போனது என்று. அந்த வீடியோ நேற்று இஸ்ரேல் முழுவதும் ஷாக் வேவ்ஸை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து இஸ்ரேல் நேற்று ஒரு பெரிய புருடான்னா முதல்ல அதை நான் படிக்கும்போது உண்மையிலே ஏதோ செய்து விட்டார்கள். ஏன்னா 9 பெட்டாலியனை திரும்ப கொண்டு வந்தாங்களே, அதிகமாக கொண்டு வந்தாங்க. அதனால் ஏதோ நடந்திருக்கிறது என்பது தான் நினைத்தேன், எகிப்திலிருந்து அறிக்கை வருவது வரைக்கும். அது என்னன்னா, ரஃபா சிட்டிக்குள்ளால நாங்கள் டனல்ஸை கண்டுபிடித்தோம், சுரங்கப்பாதைகளை கண்டுபிடித்தோம். அது 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு எகிப்துக்குள்ளாலே போகிறத பார்த்தோம். அதில் நாங்கள் 100 மீட்டரை அல்லது 300-350 அடியை நாங்கள் வந்து அழித்து விட்டோம் என்று அறிக்கை விட்டார்கள். அங்கே வந்து நிறைய ஆயுதங்களையும் கைப்பற்றணும். ஒரு வீடியோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு டனலோட ஒரு முகப்பு மட்டும் படம். இந்த படம் எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம்னு இருந்தது. அப்போ ஒருவேளை நேற்று ரொம்ப ஃபயர்ஸ் ஃபைட்டிங்கில் அதோட இன்னொன்னே விட்டாங்க, ஹமாஸை சேர்ந்த கொஞ்சம் போராளிகள் குழுவிலையும் கொஞ்சம் பேரை நாங்கள் அந்த டனல்ஸுக்குள்ளால வச்சு கொலை செய்தோம். சாதாரணமாக அந்த டனல்ஸுக்குள்ளால விட்டு ஒரே அடியாக அடிப்பாங்க, பூபி ட்ராப்னு சொல்லக்கூடிய அந்த ட்ராப்பாக தான் அது இருக்கும்னு பார்த்தா, அடுத்த இதை செய்தது இஸ்ரேலுடைய டீம் 401 and 504 என்று ஒரு வெப்சைட்டில், இஸ்ரேல் வெப்சைட்டில், அதுக்கப்புறம் இஸ்ரேல் மீடியாவில் வந்தது. ஆனால் இஸ்ரேலில் உள்ள அகர்நாத் பத்திரிகை, ஹரஸ் பத்திரிகை இதையெல்லாம் வெளியிடவில்லை. ஏன்னா நம்ம இராணுவம் நிறைய பொய்யை சொல்லுவான். அதை வந்து மற்ற எழுத்தாளர்களுடைய பாணியில் சொன்னால் தே ஆர் செல்லிங் இல்யூஷன், அவர்கள் கற்பனையை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மக்களிடம் என்று சொன்னார்கள். அதுதான் நேற்று நடந்திருக்கிறது என்பதை ஒரு 2 மணி நேரத்தில் எகிப்து ஒரு அறிக்கை விடுகிறது. ஒரு டனல்ஸையும் கண்டுபிடிக்கலை, அப்படி எதையும் அழித்ததாகவும் இல்லை. இஸ்ரேல் அதுக்கு மேலே ஒரு பொய் சொல்லுது. என்னன்னா, பிலாடெல்பியா ஆக்சிஸ் அந்த ஜங்ஷன் வந்து அதனுடைய கையில் இருக்கிறது என்று ஒரு 14 கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் இல்லாத பாதை மாதிரி இருக்கும் எகிப்தை ஒட்டி. அதை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அது எங்களுடைய கையில் தான் இருக்கு. இவன் இன்னும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதோ பொழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருந்தது. ஆனால் இவன் இப்பொழுது டனல்ஸை பற்றி பேசினனால நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, எந்த டனல்ஸுக்கிட்டையும் இவன் போகலை. இதை எழுதிட்டு இஸ்ரேலுடைய ஹரஸ் பத்திரிகை என்ன எழுதுனா, நார்தன் காசால இப்போ ஜபாலியா போன்ற இடங்கள்ல சண்டை நடக்கல, அதில் முதல்ல போகும்போது டனல்ஸை கண்டுபிடிச்சாங்க, அதுக்குள்ளால லாரியே போச்சு. அது மாதிரி இஸ்ரேலுக்குள்ளால ரஃபால இருந்து எகிப்துக்கு லாரி, எகிப்திலிருந்து இங்கே லாரி வந்திருக்குமோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் எல்லாம் பொய்ங்கிறத இஸ்ரேலோட எகிப்தினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களும் இராணுவ அதிகாரிகளும் அறிக்கை விட்டார்கள். அவங்க ஒரு விஷயத்தை கோடிட்டு சொல்லுகிறார்கள், தே ஆர் லையிங் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் மிலிட்டரி ரீசன்ஸ். அரசியலுக்காகவும் நத்தியான்ஹு அரசியலுக்காகவும் தன்னுடைய இராணுவத்தினுடைய முறையில் கீழே வந்துடக்கூடாது, டெல்லவியில் நடக்கக்கூடிய போராட்டங்களை போராட்டங்களுக்கு நாங்கள் ஏதோ பதில் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லுகிறது. டனல்ஸ் அழிச்சதான் சொல்ல முடியாது, ஹாஸ்டேஜை பிடிச்சதா சொல்ல முடியாதுல்ல.
இப்போ ஹாஸ்டேஜஸில் அவன் ஒரு வீடியோவை போட்டுலாம் ஒன்று நாசம் பண்ணிட்டான். இதுக்கு மேலே ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னவென்று சொன்னால், நேற்று டெல்லவிக்கு பக்கத்தில் ஹோலம் ஏரியாவில் சவுத் ஆஃப் டெல்லவியூக்கு வடக்கு சவுத் பக்கத்தில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. தெற்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அது இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, ராக்கெட்ஸ் ஃப்ரம் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காசா, காசாவினுடைய சவுத்தில் இருந்து தான் இது வந்திருக்கு இந்த ட்ரோனு. அதில் என்னன்னா, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வெடிக்க, அன்னோன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க, தெரியாத ஒரு குண்டு வெடித்தது. அதில் ஒரு ஓமினி பஸ்ஸில் போன 70 வயசான ஒருவர், ஒரு சிவிலியன் பாதிக்கப்பட்டார் என்ற ஒரு அறிக்கை. இதை தஸ்னிம் என்ற செய்தி நிறுவனம் சொல்லுகிறது. அதே போல இஸ்ரேலு நேற்று கொலை செய்யும் போது உயிரோடு இருந்த சிலரையும் ரப்பாவில் கொலை செய்தது என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை விட்டிருக்கிறது. அதை தஸ்னிம் என்ற நியூஸ் ஏஜென்சி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆக குரூரமான தாக்குதலை நேற்று நடத்தி இருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் டனல்ஸ் அளித்தோம் என்று ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார்கள். இப்போ எகிப்து அறிக்கை விட்டுட்டது இல்லடான்னு. அப்போ நீ மறுப்பறிக்கை விடணும்ல, அதுக்கு ஏதாவது சான்றிதழ் கொடுக்கணும்ல. அப்போ எகிப்து அடுத்தால சொல்லிட்டு அந்த பிளாடல்பியா ஆக்சிஸில் நாங்கள் இனிமேல் படையை நிறுத்த வேண்டியது வரும்னு. ஆனால் நிறுத்தாது. ஏன்னா அங்கே இருக்கிறது அமெரிக்காவினுடைய கைப்பாவை சிசி. அடுத்தது இந்த தாக்குதலை தொடுத்து ஹிஸ்புல்லா தாக்குதல் நேற்று நிறைய அவங்க வழக்கமாக தாக்குற தாக்குதல். அதை பற்றி பட்டியல் போட்டு கொண்டு இருக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் நேற்று நடந்த தாக்குதலில் ரொம்ப முக்கியமானது அயன்டோம் மெக்கானிசம் இருந்த பெய்த் ஹில்லல் என்ற ஏரியாவை அவங்க தாக்கியிருக்காங்க. இந்த அயன்டோமை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க, அதை சார்ஜ் பண்ண வந்தவங்க, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் இறந்து போனதாக ஹிஸ்புல்லா அறிக்கை விடுகிறது. அடுத்தால மிஸ்காக் ஆலம் என்ற இடத்தில் இருந்த ஸ்பையிங் எக்யூப்மெண்ட்டை நாங்கள் அளித்திருக்கிறோம். அடுத்து மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லா, நான் நேற்று ஒரு செய்தியை சொன்னேன். ஹிஸ்புல்லா ஒரு பல கடிதங்களையும் வாட்ஸ்அப்பில் பல செய்திகளை அனுப்பியது. என்னவென்று சொன்னால், இந்த நார்தன் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள், உங்களை இஸ்ரேல் காப்பாற்றி கொள்ளாது, அதனால் நீங்கள் இஸ்ரேலிடமிருந்து பிரிந்து விடுங்கள், எங்களுக்கு உங்கள் மேலே சண்டை இல்லை என்ன அறிக்கை விட்டது. அதை நிறைய பேர் எடுத்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இருந்த அந்த செட்டிலர்ஸுடைய தலைவர்கள் எடுத்து, நமக்கு ஆபத்து வந்தால் காப்பாற்றுவேன் என்று சொன்ன இஸ்ரேல் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, அதனால் நம்ம அதிலிருந்து பிரிந்து விடுவது நல்லது என பேசினார். இப்போ அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார். முன்னாடி நான் ஒரு தலைப்பில் போட்டேன், உடைந்தது இஸ்ரேல்னு. அதுக்கு இப்போ ஒரு செயல் வடிவம் கிடைத்திருக்கிறது. அது என்னன்னா, மார்கோலியத் என்ற இடத்தில் உள்ள அந்த செட்டிலர்ஸ் 412 குடியிருப்பு, அந்த குடியிருப்பினுடைய தலைவர் ஈட்டன் டேவிடி என்பவர் இஸ்ரேலிய இராணுவத்தை வெளியே போக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களுக்கு நத்தியானு உட்பட, வார் கேபினெட் உட்பட எல்லாருக்கும் கடிதங்கள் வழியாகவும் மற்ற தூதர்கள் வழியாகவும் சொல்லிவிட்டேன், நீங்கள் முழுமையாக இந்த நார்தன் காசாவில் இருந்து, வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியே போய்விடுங்கள், நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பிலேயோ இதிலேயோ இருக்க விரும்பவில்லை. ஒரு பதிவுக்காக அவருடைய கடிதத்தை படித்து காட்டுகிறேன், பின்னால் இது ஒரு வரலாறாக மாறும் என்ற நம்பிக்கை. இதே தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி போட்டிருக்கிறது. ஹீப்ரூ லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் மாரிவ் பப்ளிஷ் பண்ணி இருக்கிறது. அடுத்தது மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் போட்டிருக்கிறது. இது என்னவென்று சொன்னால், we stand by our decision to cut all ties with the Israel government. இஸ்ரேலிய அரசாங்கத்துடன் நாங்கள் எல்லா உறவுகளையும் துண்டித்து கொள்வது என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறோம். அன்னைக்கு நம்ம போட்ட அந்த வீடியோ காலத்தில் சொல்லப்பட்டது. அந்த முடிவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். and expel all the military forces and military equipments from this area. தயவு செய்து நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இராணுவத்தினரையும் இராணுவ தளவாடங்களையும் இங்கிருந்து அகற்றி விடுங்கள்.
வி டிமாண்ட் எ கம்ப்ளீட் செப்பரேஷன் ஃப்ரம் இஸ்ரேல். நாங்கள் இஸ்ரேலிடமிருந்து முற்றாக தனித்திருக்க விரும்புகிறோம். அதை நாங்கள் ஒரு டிமாண்டாக வைக்கிறோம். ஆர்மி அண்ட் இஸ்ரேலி ஆர்மி அண்ட் கேபினட். வி டிமாண்ட் எ கம்ப்ளீட் செப்பரேஷன் ஃப்ரம் இஸ்ரேல் ஆர்மி அண்ட் கேபினட். கேபினட்டோடையும் எங்களுக்கு எந்த உறவும் வேண்டாம், உங்கள் ஆர்மியோடையும் எந்த உறவும் வேண்டாம், எல்லாத்துலேயும் இருந்து நாங்கள் வெளியில் போகிறோம். வி ஹாவ் பீன் ஹிஸ்புல்லா இஸ் நாட் வித் அஸ் அப்படி சொல்லாங்க. ஹிஸ்புல்லா வந்து எங்களோடு இல்லை. பட் வி வாண்ட் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். ஆனால் நாங்கள் எங்களை பாதுகாத்து விரும்புகிறோம். எகென்ஸ்ட் த இஸ்ரேலி கவர்மெண்ட். அதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. இஸ்ரேலி கவர்மெண்ட்டிடமிருந்து அரசிடமிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறோம். விச் இஸ் டெஸ்ட்ராயிங் இட் செல்ஃப் அண்ட் இட்ஸ் டிசிஷன்ஸ். அதாவது இஸ்ரேலி கவர்மெண்ட்டை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கமாக அது இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் ஹிஸ்புல்லாவில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது. அடுத்தது சீஸ்ஃபயரை பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ரஃபா இன்வேஷனுக்கு பிறகு ரஃபாவுக்கு போனால் அவங்க பணிஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்த்து அதை செய்கிறார் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் நத்தியான்ஹூ பிணந்துண்ண ஆசை கொண்டவர். அதே மாதிரி இன்னொரு ஜியோனிஸ்ட் பைடனும் அதை ஆசை கொண்டவர். அதனால போவாங்கன்னு நாங்கள் ஏழியராக ஒரு வீடியோவில் நான் சொன்னேன். அதுதான் நடந்தது. நீங்கள் ரஃபால பூந்த பிறகு இனிமே எங்களுக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம் என்ற செய்தியை நாங்கள் டோஹாவுக்கு, அதாவது கத்தருக்கு அனுப்பிவிட்டோம் என்று பேச்சுவார்த்தையை ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். அடுத்தது ஹவுத்திஸ். நேற்று 6 கப்பல்களை 3 கடல்களில் நாங்கள் தாக்கி இருக்கிறோம். ரெட், பஹ்ரைன், மெடிட்டரேனியன் சி அண்ட் அரேபியன் சி, இந்த 3 கடல்களிலும் நாங்கள் 6 கப்பல்களை தாக்கினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதோடு அமெரிக்கன் MQ-9, அமெரிக்காவினுடைய MQ-9 மல்டி ஹெட்டட் அது இதுன்னு வந்தது. பயங்கரமான செலவில் தயாரிக்கப்பட்ட அதை அடித்து உடைத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அமெரிக்கா தன்னுடைய பங்கில் 2 மிசில்ஸ் லான்ச், 2 மிசில் லான்ச்சஸ், அதாவது ஏமனில் இருந்து மிசிலை ஏவுகிற தளத்தை நாங்கள் அடித்து நொறுக்கிவிட்டோம் என்று சென்டம் சொல்லி இருக்கிறது. ஆனால் எந்த இடத்தில் உள்ள ஏவுகணை தளம் என்பதை சொல்லவில்லை. ஆக இந்த யுத்தம் பல்வேறு இதையும் கடந்து செல்கின்ற நேரத்தில் உலகத்தில் வேறொரு டெவலப்மெண்ட் வந்திருக்கிறது. அதாவது சீனா வந்து அரப் கோஆபரேஷன் ஃபோரம் ஒன்றை கிரியேட் பண்ணி பிஜிலிங்கில் ஒரு மீட்டிங் நடந்து. இப்போ அரபு நாடுகள் எல்லாம் கொஞ்சம் தைரியம் வந்தவர்களாக எல்லோரும் ஈரான் பக்கம் சாய்வதும், அதன் பிறகு சைனாவிடவும் ரஷ்யாவிடவும் நல்லுறவை வளர்த்து கொள்வதுமாக திரும்பி இருக்கின்றன. இந்த சைத்தான்கள் எப்படி மாறுங்கிறத நம்பவும் முடியாது. அதை பிஜிலிங்கில் நடக்கு ஒரு சைனா அரப் கோஆபரேஷன் ஃபோரம்னு. அடுத்தது நம்ம ஈரானுடைய இப்போதைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஓமனோடையும் மற்ற நாடுகளோடையும் பேச தொடங்கிவிட்டார். அவர் அப்துல்லா கியான் விட்ட அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அப்படி ஓமனுடைய சையத் அல் பத்ர்ங்கிற குயின் பிரின்ஸு அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அடுத்தது குவைத் வெளிநாட்டு அமைச்சர், சவுதி, ஈஜிப்டு, ஜோர்டான், கத்தர், இந்த நாடுகள் எல்லாம் நேற்று நடந்த ரஃபா தாக்குதலை கண்டித்திருக்கின்றன. இதுவரைக்கும் அவங்களுக்கு கண்டிக்க கூட தைரியம் இல்லை. ஆனால் ஐரோப்பிய நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டது. இந்த அரபு நாடுகளுக்கு இன்னும் அந்த தைரியம் வரவில்லை. வரும் என்று எதிர்பார்ப்போம் என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அறிக்கைகளை விட்டு அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். அதே மாதிரி ஜோர்டானும் நாங்கள் ஈரானோடு நல்லுறவு வைத்து கொள்ள இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. இனி நம்மளுடைய கவனத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நார்வே பாலஸ்தீன் தனி நாட்டை அங்கீகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் சொல்லியிருக்கிறார்கள். நவ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ரெகக்னைஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான சரியான நேரம் இதுதான் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல மாணவர்களும் போராட்டங்கள் ஒரு பக்கம் களைகட்டி வந்தாலும் இப்பொழுது பல பல்கலைக்கழகத்தில், குறிப்பாக பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பேசின ஒரு மாணவி அகலன் சகலன்னு ஆரம்பிக்கிறான். அப்படியே ஆரம்பித்து அரங்கத்தை அதிர வைக்கிறாள். இது இப்படி யாரு பட்டமளிப்பு விழாக்கு போனாலும் இந்த பட்டமளிப்பு சீசனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். பாலஸ்தீன் கொடியை போட்டுக்கிட்டு, ஏன்னா பாலஸ்தீன் இப்போ ஒரு 4 ஐரோப்பிய நாடுகளால்
அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதனால் அதை போட்டுவிட்டு வந்து அந்த படுகொலை செய்கின்ற இஸ்ரேலை கண்டித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாணவர்களுடைய உணவையும் உற்சாகத்தையும் பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு அருள் அன்பு பண்பில் அளவற்ற இறைவன் நல்ல கூலிகளை கொடுப்பானாக. இப்பொழுது இஸ்ரேல் இன்னொரு வேலையும் தொடங்கி இருக்கிறது. ரஃபால் இருக்கக்கூடிய சில பள்ளிவாசல்களை அடித்து நொறுக்கின்ற வேலையை செய்திருக்கிறது. நேற்று 3 பள்ளிவாசலுக்கு உள்ளால் அவர்கள் புகமுகுந்த போது போராளிகள் குழு தடுத்து நிறுத்தி அடித்திருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசல் ஃபுல்லாக இடிந்திருக்கிறது, இன்னொரு பள்ளிவாசல் லேசாக சேதம் பட்டிருக்கிறது. ஆனால் தாக்க வந்தவர்கள் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாம் பார்த்துவிட்டு இஸ்ரேலுடைய 2 இராணுவ நோக்கர்கள், ஒருவர் முன்னாள் இஸ்ரேலுடைய மொசாதுடைய தலைவராக இருந்தவர், இன்னொருவர் இப்பொழுது இஸ்ரேலில் பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்ரேலுக்கு ஹமாஸை வீழ்த்தக்கூடிய தைரியம் என்றுமே கிடையாது. டோனி யோத்தம் என்பவர் சொல்கிறார், இஸ்ரேல் டஸ் நாட் ஹாவ் த பவர் கெப்பாசிட்டி டு டெஸ்ட்ராய் ஹமாஸ். ஹமாஸனை ஒழிக்கவே முடியாது. அடுத்தால அவரே ஃபார்மர் மொசாத் ஹெட் இவர். இன்னொருவர் சொல்லியிருக்கிறார், மால்டன் ஃபலானியா என்பவர் சொல்லியிருக்கிறார், ஹமாஸ் ஒரு ஃபினாமினன், அது ஒரு தத்துவம், அதோடு அதை நீ அழிக்க முடியாது. சில மனிதர்களை வேண்டுமானால் கொலை செய்யலாம், காசாவில் கம்ப்ளீட் விக்டரி என்பது கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அதை சப்பை கட்டுவது போல இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் 7 மாதம் ஆகும், 8 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஹமாஸ் அதற்கு ஒரு மறுப்பறிக்கை விட்டு இருக்கிறது. எங்களுடைய முழு ஆற்றலையும் நாங்கள் தீர்த்து கொள்ளாமலே, முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தாமலே இஸ்ரேலை மிக எளிதாக வீழ்த்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.